ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 38 டே 38. இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். 38வது நாள். நேத்தோட 550 ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் Spotify பாட்காஸ்ட் நம்மளோட ஸ்லோவா அடி எடுத்து வச்சிருக்கு. அண்ட் இட்ஸ் மோர் தேன் ஐ எக்ஸ்பெக்டட். அண்ட் தேங்க்ஸ் டு தோஸ் ஹூ லிசன்ஸ் எவ்ரி டே. அண்ட் ஐ ஹோப் யாராவது ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா எடுத்துக்கிற சூழ்நிலைய உருவாக்கியிருக்கேன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ. அண்ட் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். 1939ல வந்து அமெரிக்கால ஒரு ஸ்டூடண்ட் ஜார்ஜ் டான்சிக் அப்படின்ட்டு. நீங்க யூடியூப்ல சர்ச் கூட பண்ணலாம். ஜார்ஜ் டான்சிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தியரி அப்படின்ட்டு போட்டீங்கன்னா, இட் வில் கம் அப். அவரு ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, ஹி இஸ் அ ஸ்மார்ட் காய். அ நல்லா படிக்கிறவரு. அவர் ஒரு நாள் கிளாஸ்க்கு லேட்டா போயிருக்காரு. கிளாஸ் கிளாஸ்க்கு லேட்டா போனோனே, கிளாஸ்ல யாருமே இல்ல. போர்ட்ல பார்த்தோம்னா 2 ப்ராப்ளம் புரொஃபசர் வந்து எழுதியிருந்தாரு. எழுதிட்டு அவரும் போயிட்டாரு. இவரு போனப்ப 2 ப்ராப்ளம் மட்டும் போர்ட்ல எழுதிருக்கு. சரி, ஹோம் ஒர்க் தான் குடுத்துருப்பாங்க. இந்த 2 ப்ராப்ளம் நம்ம இத எழுதிட்டு நாளைக்கு வந்து இத சால்வ் பண்ணிட்டு வந்துரலாம் அப்டின்ட்டு இவரு அந்த ப்ராப்ளம்ஸ நோட் பண்ணிக்கிட்டாரு. இவரு என்ன நெனச்சிருக்காருன்னா, இது மாரி நம்ம லேட்டா வந்ததுக்கு திட்டு வாங்கக்கூடாது. நம்ம இந்த ப்ராப்ளம் அவங்க குடுத்தத கரெக்ட்டா முடிச்சுட்டோம்னா, நம்ம வந்து அ அட்லீஸ்ட் ஏன் லேட்டா வந்து காரணம் கேட்காம நம்மள விட்டுருவாங்க. அப்படின்ற மாரி இவரு அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றான்னு பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே ஒரு 2, 3 நாள் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு அப்புறம் அந்த புரொஃபஸர தனிமையில போய் பார்த்துட்டு, "இது மாரி நீங்க குடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன்." அப்படின்னோன, அவரும் "அங்க வச்சுட்டு போப்பா" அப்படின்னு சொல்ட்டாரு. ஒரு 1 மந்த்துக்கு எந்த ஆக்டிவிட்டியுமே இல்ல. திடீர்னு பார்த்தா, அந்த ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருக்கப்போ, அவர் ஒரு ரூம்ல அந்த டான்சிங் ரூம வந்து அந்த புரொஃபசர் தட்டி, "அ நான் இந்த ப்ராப்ளம் வந்து அன்சால்வபிள் ப்ராப்ளம்ஸு. இந்த ப்ராப்ளம் வந்து கடந்த நூற்றாண்டுகளா யாருமே சால்வ் பண்ண முடியலன்ட்டு தான் 2 பே போர்ட்ல எழுதி, இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் யாருமே சால்வ் பண்ணலன்னு எழுதி வச்சுட்டு வந்தோம். ஆனா நீ அத சால்வ் பண்ணியிருக்க." அப்படின்ற மாரி அ அவரு சொல்லி பாராட்டுனாரு. அதுக்குண்டான மெயின் ரீசனே நம்ம அவரு அந்த புரொஃபசர் சொன்னது நம்ம ஏதாவது ஒண்ணு முடியலன்னு நம்ம ஆ முன்னாடியே சொல்லிட்டோம்னா, இது முடியாதது அப்டின்னா, நம்ம மைண்ட் வந்து அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு கூட ஒரு 60% தான் வாய்ப்பு இருக்காம். நம்ம 60% எடுத்து ஒரு தோல்வி வரப்போ, அடுத்த முயற்சி எடுக்கவே மாட்டோமா. இது அவங்களாலயே முடியல, இவங்களாலயே முடியல அப்டின்ட்டு. ஆனா, இந்த ஜார்ஜ் டான்சிங் அவர் ஒரு நல்லா படிக்கிற பையன் தான். பட் இருந்தாலுமே, அவருக்கு அந்த எந்த சிந்தனையுமே இல்ல. அவருக்கு தெரியாது. இந்த மாரி இது வந்து ஒரு அன்சால்வபிள் ப்ராப்ளம். இது யாராலயுமே இது பண்ணல. எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாரி எதுவுமே எக்ஸ்டர்னல் பிரஷர் அவருக்கு எதுவுமே இல்லனாலுமே அ இல்லாததுனால அவர் வந்து இத கொஞ்சம் 100% அவருக்கும் இந்த ஸ் ஸ் ப்ராப்ளம்ஸ் முடிக்கிறதுல ஒரு தோல்வி வந்திருக்கும். அத ஆனா முயற்சி பண்ணி அத வந்து முடிச்சுட்டாரு. பட் இருந்தாலுமே அது என்ன இதுலருந்து என்ன அந்த புரொஃபசர் சொ மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொன்னாருன்னா, இது வந்து நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே இப்போ ஒரு ஒலிம்பிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு எல்லாருமே ஹை ஜம்ப்ல வந்து 2.9 மீட்டர்ஸ் தான் 2.6 மீட்டர்ஸ் தான் தாண்டியிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு மனுஷனால தாண்ட முடியாது. திஸ் இஸ் தி ஒலிம்பிக் ரெக்கார்ட் அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அந்த 2லருந்து 2.5 வரைக்கும் சாதிச்சுட்டாவே அது பெருசா நினைப்போம். அதுக்கப்புறம் இது வந்து அவங்களாலயே பண்ண முடியல. நம்ம அந்த முயற்சிக்கு கூட அந்த அந்த முயற்சி பிளஸ் அந்த 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 எஃபோர்ட் போடுறது கூட நம்ம உடம்பு வந்து நம்மள யோசிக்க விடாது. பட் கொஞ்சம் பேருனால தான் இது எதுவுமே சிந்திக்காம இப்போ எந்த ரெக்கார்டு எதுவுமே இல்ல. நீ எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணி எவ்வளோ ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்து நீ ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னா, அந்த மாரி நம்ம மைண்ட் அதுக்கேத்த மாரி அடாப்ட் ஆயிட்டு, நம்ம 3க்கு மேல போகவும் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் எல்லா விஷயத்திலயுமே அ ஒரு இதுக்கு முன்னாடி இது பண்ணல. பட் இருந்தாலுமே நம்ம முயற்சி பண்ணா, நான் அது மைண்ட்ல ஏத்திக்காம முயற்சி பண்ணா எல்லா விஷயமும் நம்ம படிக்க முடியும். இல்ல ஒரு தொழில்ல சாதிக்க முடியும் அப்படின்ற மாரியான ஒரு எக்ஸ்டர்னல் பிரஷர் நம்மளே தான் உருவாக்காம, நம்மளே அ அந்த எக்ஸ்டர்னல் பிரஷர் உருவாக்காம இருந்தாவே சாதிக்க முடியுன்றத ஒரு தீமா பேஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு Instagram பேஜ்ல. ஸோ வெரி இன்ட்ரஸ்டிங்.
அ அண்ட் ரியாலிட்டிலயும் நெறைய நம்ம இதுலருந்து எடுத்துக்கலாம். இப்ப நீங்க ஒரு எந்த ஸ்டேஜ்ல இருந்தீங்கனாலுமே, ஆ இப்ப எல்லா விஷயத்துக்குமே ஒரு நம்மளே ஒண்ணு நெனச்சுக்குவோம். எ இவ்வளோதான் நம்மளால நம்மள மாத்திக்க முடியும். இதுக்கு மேல அவங்களாலயே முடியல. நம்ம இவ்வளோதான் நல்லவங்களா இருக்க முடியும். இதுக்கு மேல இருக்க முடியாது. ரொம்ப மெனக்கெடணும். எதுக்கு நம்ம பண்ணணும்? அப்படின்ற மாரி விஷயங்கள் நெறைய நமக்கு தோணலாம். பட் எதுவுமே இல்லாம எல்லா விஷயம் அணுகுறப்பயும் ஒரு ஃப்ரீ மைண்டா எதுவுமே ஒரு 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 வாட்டர் ஃப்ளோ மாரி நீங்க இத ஏன் முடியல? அவங்க அந்த அந்த தாட்டே வராம, இதுக்கு என்ன எஃபோர்ட் போட முடியுமோ, அத மட்டும் நீங்க 100% போட்டுட்டு, அதுக்கப்புறம் அது வரலனாலும் இட்ஸ் ஓகே. பட் ஆனா, அந்த அந்த எஃபோர்ட் போடுறதுக்கு உண்டான அந்த டைம் பீரியடே நம்ம குடுக்க மாட்டோம் நம்ம பாடிக்கு, இன்க்ளூடிங் மீ எல்லா ஸோ இனிமேல் அத மாத்திக்கலாம். அந்த மாரி சிந்தனை இப்ப வந்திருக்கு. ஏன் நம்மள நம்மள மாரி தானே அவங்களும். இப்போ நேத்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நான் அ இந்த டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் அவ்வளவா நான் ஈடுபாடு இல்லனாலுமே, அ இப்ப ரீசென்ட்டா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி கொஞ்சம் ஒரு பாப்புலரா இருக்கவங்களோட ட்வீட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால, நம்மளும் சரி முடிஞ்சத அது அ ஒரு ஒரு மாடல்னா என்ன? ஒரு ஏஜென்ட்னா என்ன? எப்படி ரன் ஆகுது? என்ன மாரி டேட்டா ஃபீட் பண்றாங்க? எப்படி ட்ரெயின் பண்றாங்க? எத்தன ஜிபியு தேவைப்படுது? எத்தன எத்தன சிப்ஸ் எந்த மாரி சிப்ஸ் தேவைப்படுது? எந்த மாரிலாம் உருவாக்குறாங்க? அந்த மாரி அ நம்ம இப்ப நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லனாலுமே, நமக்கு புடிச்சவங்கள நமக்கு ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, அதுல ஒரு ஸ்டெப் எடுத்து அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயமாவே தெரியல. முன்னாடிலாம் அந்த ஸ்டெப் எடுத்து தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். நம்ம எதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எங்க பயன்பட போகுதா? அப்படின்ற மாரி சிந்தனை இருக்கும். இப்போ வந்து எல்லாமே நமக்கு பயன்படலைனாலும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கலாம். அதுங்க வரப்போ நம்ம எந்த டவுட் கேட்டாலுமே நம்ம சொல்ற மாரி ஒரு ஃபாதர் ஃபிகரா இருக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை இப்போ வந்ததுனால, எல்லாத்த பத்தியும் ஆ நமக்கு அந்த ஒரு ஷைனஸே இல்லாம அந்த நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளிய போய் நம்ம பெருசா இழக்க தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் அந்த மைண்ட மாத்துனாவே நம்ம அத கத்துக்க முடியிற சூழ்நிலைய உருவாக்கிக்க முடியுது. நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த டெக்னாலஜிக்கல் ஃபீல்ட்ல. ஸோ, அத ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஏஜ் இப்பலாம் வருது. ஸோ, உங்களுக்கும் அதான் சொல்றேன். ஒரு ஜஸ்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் நீங்க கொஞ்சம் மாத்தி அமைச்சீங்கனாவே, நீங்க எல்லாத்தையுமே கத்துக்கலாம். எவ்வளோ பெரிய என்ன இதுனாலுமே நீங்க வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட நீங்க அத பத்தி ஒரு பேசிக்ஸ் கண்டு க ஆ கத்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசுற மாரி நீங்க ரெடி பண்ணலாம். கத்துக்கலாம். அது வந்து எதுவுமே முன்னாடிலாம் என்ன நெனைப்போம்னா, நம்ம ஃபீல்ட் ஆஃப் வொர்க் வேற, இது ஃபீல்ட் ஆஃப் லைன் ஆஃப் வொர்க் வேற. நம்ம இத தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எந்த யூஸுமே இல்லையோ, பண ரீதியாவும் இத கத்துக்கிட்ட எதுவுமே நடக்க போறதில்ல. அப்படின்ற மாரி சிந்தனைகள் நெறைய வரலாம். ஆனா, இப்பலாம் எல்லாருக்குமே பசங்க இருக்காங்க, இது பண்றாங்க, படிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு டெசிஷன் மேக்கிங்ல நம்ம இந்த நாலேட்ஜ் எல்லாம் நமக்கு ஹெல்ப் ஆகும். நம்ம அப்டேட்டடா இருக்கிறதுனால. ஸோ, எந்த டெக்னாலஜிக்கல் வைஸ் இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டுமே, அரசியலா இருக்கட்டும், எதுனாலுமே அதுல என்ன உங்களால சின்ன லிட்டில் பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களால எடுத்துக்க முடிஞ்சுன்னா, அத பண்ணிட்டு நம்ம மூவ் ஆன் ஆறது, நம்ம டே டு டே லைஃபே ஒரு என்ஹான்ஸ்டு ஒரு வெர்ஷனா மாறுது. அண்ட் அது ஒரு ஒரு வாட்டி நீங்க அத உணர்ந்துட்டீங்கன்னா, நீங்க அது அது விடமாட்டீங்க. பட் அந்த அந்த கேப் வந்து ஃபில் பண்றது கொஞ்சம் நேரம் ஆகும். ஆ பட் அந்த லைன் ஆஃப் லேர்னிங்லயே இருங்க. அ இட் வில் பி பூஸ்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி. ஒரு ஒரு கம்யூனிட்டியா நீங்க வாழ்றதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவைப்படும். ஒவ்வொரு காலகட்டத்திலயும். ஒவ்வொரு மனிதர்களோட இன்டெலிஜென்ஸ் தேவைப்படும். அது உங்களுடையதா இருக்கிற மாரி மாத்திக்கோங்க. இன்னுமே நீங்க வந்து முக்கியத்துவம் பெற்றவரா உணர்வீங்க. தீஸ் திங்ஸ் ஐ நீட் டூ ஐ வாண்டட் டூ ஷேர் அண்ட் நேத்து Netflixல WWE ரெஸ்லிங் ராயல் ரம்பிள் பார்த்தேன். இந்த வருஷத்தோட ராயல் ரம்பிள். நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தப்போ, இந்த ரே மிஸ்டீரியோ ஓடி வருவாரு, இப்படி பண்ணுவாரு. ஒரு இன்ட்ரஸ்டிங்கா ஒரு ஸ்கிரிப்டட் இல்லாம அவ்ளோ நேச்சுரலா இருக்கும். அவ்ளோ ஒரு படபடப்பா இருக்கும். அடுத்து யார் வரப்போறாங்க? அடுத்து யார் ஃபைட்டுக்கு ரிங்குக்குள்ள வராங்க? 25த் மேல எல்லாம் டாப் லெவல் லெஜெண்ட்ஸ் வராங்க அப்படின்ற மாரியான சூழ்நிலை ஒரு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ராயல் ரம்பிள் பத்தி 1 மாசம் பேசுவோம். வரதுக்கு முன்னாடி 1 மாசம் பேசுவோம். இந்த வருஷம் யாரு சர்ப்ரைஸ் என்ட்ரி யாரு?
லெஜெண்ட்ஸ்ல யார் யார் வரப்போறா? ஹல்க் ஹோகன் வராரா? இவர் வராரா? ரிக் ஃப்ளேர் வராரா? அப்படின்ற மாரி இருக்கு. இப்போ நீங்க இந்த இது பார்த்தா எல்லாமே ஆ அப்படியே இதுலயும் அந்த கோட்டா சிஸ்டம் மாரி மெக்சிகன்ல இத்தன பேர் இருக்கணும், ஹிஸ்பானியால இத்தன பேர் இருக்கணும், இல்ல ஆ பிளாக் பீப்பிள் இத்தன பேர் இருக்கணுன்ற மாரி ஒரு கோட்டா சிஸ்டம் மாரி அதே மாரி முகமூடி அடைஞ்சவங்க ஒரு 5 பேர் வரணும். ஒரு அத்லெட்டிக்ஸ் ஒருத்தவங்க இந்த ஜமைக்கன் அவங்கள மாரி இத்தன பேர் இருக்கணும் அப்படின்ற மாரி எல்லாமே ப்ராக் லெஸ்னர் வரான். அவன் 2 பேர் 4, 5 பேர வெளிய அனுப்பிச்சான். அவனும் போய்ட்டான் வெளிய. கடைசில பார்த்தா திருப்பி ரோமன் ரெயின்ஸே வின் பண்ணியிருக்கிறான். ரோமன் ரெயின்ஸே அப்படியே ரொம்ப ஒரு ஒரு நாஸ்டால்ஜிக்கா இருந்துச்சு. நேத்து பார்க்குறப்போ சிரிப்பாவும் இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்கள சாரி. ஒவ்வொருத்தவங்கள அந்த ஃபேக் பஞ்சஸ், ஃபேக் ஒருவேள அதெல்லாம் இப்போ தெரிஞ்சதுனால இது பார்க்குறது சுவாரஸ்யம் இல்லாம ஆயிருச்சான்னு கூட தெரியல. ஸோ தட் இஸ் தி ஃபேக்ட். நமக்கு முன்னாடி பெரிய சிலாகித்து கொண்டதெல்லாம் இப்போ வந்து அந்த விஸ்டம் கிடைச்சோனே நீங்க அது நம்ம பெருசா நெனச்சதெல்லாம் இப்ப சிறுமையா தெரியும். லைஃப்லயும் அதே மாரி தான். நெறைய விஷயங்கள் நம்ம ஆரம்பத்தில தவறா நெனச்சது இப்ப நல்லதா தெரியும். நல்லதுன்னு நெனச்சு தவறா தெரியும். ஸோ இப்ப என்ன இனிமேல் வாழ்க்கைக்கு இனிமேல் கடந்து போறதுக்கு என்ன தேவையோ அது நல்லதா இருந்தா எடுத்துக்கோங்க. கெட்டதா இருந்தா விட்டுருங்க. அந்த மாரியான சிந்தனையோட இன்னைய நாள முடிங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ணா அண்ட் ரிமெம்பர் தி நேம் ஆனந்த். தேங்க் யூ.